இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ பழகுன பொண்ணு யாருன்னு சொல்லு, அவளுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணிடலாம். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். பணத்துக்காக தான் லவ் கிவன் நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாப்பாளுங்க. அவங்கள நம்பினா அப்புறம் நம்ம வாழ்க்கை தான் கஷ்டமாயிடும். அவளுங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா ஒதுங்கிக்குவாளுங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு. போதும், நிறுத்துக்கத்த. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்கல்ல? என்ன மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு? நீங்க இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ஆசை, என்னோட விருப்பம், இத பத்திலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல? என்ன பத்தி யோசிக்காம உங்க சுயநலத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் போறேன். திரு, திரு, எங்க போற? அவசரப்படாத திரு, கொஞ்சம் பொறுமையா இரு. வழிபடுறா திரு. திரு, டேய் திரு. சகல சௌபாக்கியத்தோட தீர்க்காயுசா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோமா. பத்திரிக்கை. லட்சுமி, உன் கையாலே கொடுமா. சாமி, நீங்க என் பேத்தி கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும். நீங்க வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். வர முடியுமா என்னன்னு தெரியலம்மா, ஆனா நிச்சயமா வர முயற்சி பண்றேன். சரிங்க சாமி, அப்ப நாங்க வர்றோம் சாமி. நல்லது. வர்றேன். வாமா. போயிட்டு வரோம். ஆஹா, ஜாதகத்தை வச்சுட்டு போயிட்டாங்களா? தாயே, இது என்ன விளையாட்டு? நீ யாருக்காக இந்த திருவிளையாடல் நடத்துறேன்னே தெரியலையே தாயே. இது நீ ஆடுற ஆட்டம்னு மட்டும் தெரியுது. உன்னுடைய ஆட்டம் எப்பவுமே நல்லவங்களுக்கு நல்லதாகவும் தப்பானவங்களுக்கு தவறாகத்தான் முடியும். இது புரியாம மனுஷங்க ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நான் நடக்கிறத வேடிக்கை பார்க்கறத தவிர வேற வழியே இல்லம்மா. அப்பா, அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு லோ பிபி, மயக்கமாகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கிறதா போன் பண்ணி சொன்னாங்க. அத உடனே கிளம்பி வந்தேன். யாருமா உனக்கு போன் பண்ணி சொன்னா? நீங்க உடனே கிளம்பி வாங்கம்மா. திவ்யா, உங்க வீட்ல இருந்து வேலை செய்யற அக்கா கால் பண்ணாங்க. உன் அம்மாக்கு லோ பிபி ஆயிடுச்சாம், ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் அம்மா நம்பருக்கு போன் பண்ண, ரிங் போச்சு. அம்மா எடுக்கவே இல்ல. திரும்ப உங்களுக்கு போன் ட்ரை பண்ண, உங்களுக்கு நாட் ரீச்சபிள் வந்துச்சு. அத அடிச்சு புடிச்சு கிளம்பி வந்தப்பா. நான் நம்ம ஆபீஸ் பேஸ்மெண்ட்ல இருந்தமா, அதனால லைன் கிடைச்சிருக்காது. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க அம்மா நல்லாதான் இருக்கேன். உங்களுக்கு உடம்பு முடியல இருந்து போன் வந்ததும் நான் பதறி போயிட்டேன். அப்படி சொன்னாதானே நீ உடனே கிளம்பி வருவ? அதான் வேலைக்காரி கிட்ட சொல்லி அப்படி சொல்ல சொன்னேன். என்னம்மா நீ எதுக்காக இப்ப போய் சொல்லி வர வச்சீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை உடனே வர வைக்கணும். நீ சொன்னா வரமாட்டேன், அதனாலதான் அப்படி பண்ணேன். என்னம்மா இது? உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு நான் பெங்களூர்ல இருந்து அடிச்சு புடிச்சு ஓடி வரேன். நீங்க என்னடானா இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை பார்க்க இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அதுக்காகவா இப்படி அவசர அவசரமா வர வச்சீங்க? சரி, இப்ப யார பார்க்க போறோம்? அதுக்கு பதில் நீ அங்க போனது உனக்கே தெரிஞ்சிடும். நீ போய் ரெடியாக. பா, ஏன்பா அம்மா இப்படி இருக்காங்க? மா. திவ்யா, உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டு ரெடியாக.
அப்பா நீங்களாவது சொல்லுங்க, நம்ம யாரதான் பார்க்க போறோம்? அது ஏங்க அவ அவங்கள பாக்குற வரைக்குமாவது சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே. போய் ரெடி ஆகு. போமா. என்னமோ பண்ணுங்க. ஹலோ. அந்த வீட்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடு லக்ஷ்மி. உனக்கு மாப்பிள்ளை பாத்திருக்கேன்னு சொன்னது எல்லாமே போய். உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாருமே வரப்போறது இல்ல. எல்லாமே இவங்க போட்ட நாடகம். உன் அதிர்ஷ்டத்தாலதான் உன் வீடு செல்வாக்கு வசதியோட இருக்கிறதா அந்த ஜோசியக்கார சொன்னதை வச்சுதான் மக வயசுல இருக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பாட்டியையும் உன்னையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் போனை வச்சிடுறேம்மா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. இப்பவே அவளை கண்டன் துண்டமா வெட்டி புதைச்சு அதையும் பண்ணிடு. டேய் டேய், அந்த நாகராஜ மாதிரி ஆளுங்க போன் பண்ணி இந்த கிழவி கிட்டயோ இல்ல லக்ஷ்மி கிட்டயோ எதையாவது பேசி விட்டு குட்டைய குழப்பிடுவாங்களோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. டேய், நான் ஊரையே ஏமாத்தி இல்லாத ஒரு மாப்பிளைய இருக்கிறதா போட்டோவை காட்டி பொய் நாடகம் போட்டு ஊரையே நம்ப வச்சு கடைசி நிமிஷத்துல மாப்பிளை வரலன்னு நீலி கண்ணீர் வடிச்சு எப்படியாவது எல்லாரையும் நம்ப வச்சு அவ கழுத்துல உன்னை தாலி கட்ட வைக்க பிளான் பண்ணா நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவ போல இருக்கு. துபாரா, அந்த கொத்துக்காரன் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. ஓஹோ, கதை இப்படி போகுதா? என்ன ஒரு மாஸ்டர் பிளான். ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஒண்ணு போடி. ஐயோ, ஏய், எதுக்குடி உனக்கு இந்த சில்லற புத்தி? அப்படியே ஒண்ணு போடுறா பாத்து. டேய், என்ன ஆச்சுடா? எதுக்கு இப்ப இவ்வளவு அடிக்கிறது கை ஓங்குற? மா, நீங்க பேசிட்டு இருக்கறத இவ்வளவு நேரம் கதவு வெளியில இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காமா. ஒண்ணெல்லாம் ஏய், நிறுத்து. சும்மா எல்லாத்துக்கும் கை ஓங்கி. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல உள்ள போங்க. நான் அவகிட்ட பேசி மா. போங்க. சரிம்மா. போப்பா. என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டியா? ஆமா. கல்யாண நேரத்துல கஜேந்திரன் அண்ணன் தான் மகா கழுத்துல தாலி கட்ட போறாரு. யாரோ ஒருத்தரோட போட்டோவை காட்டி இவருதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினது. கடைசி நேரத்துல நீலி கண்ணீர் விட்டு டிராமா போட போறது, இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இப்ப என்ன, இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்ல போறியா? நான் ஏன் சொல்ல போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் உங்க பக்கமே இருந்துட்டு போறேன்.